ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு மண்டே, ஃப்ரெஷ் வீக், ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஸோ இந்த மண்டே ட்ரேடிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? நிஃப்டியோடது. ஸோ இன்னைக்கு வந்து யாரெல்லாம் ட்ரேடிங்கில் இன்னைக்கு ட்ரேட் டெஸ்கில் அப்சர்வ் பண்ணிங்களோ, நம்மளுடைய இந்த நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட் அப்சர்வ் பண்ணிங்களோ, இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய பொறுமையை எந்த அளவுக்கு சோதிச்சிருக்கோம்னு சொல்லி. நம்ம இப்போ முடிஞ்ச பிறகு பார்க்கும்போது, ஓகே காலையில நல்லா ஓரளவுக்கு கீழ வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டா இருந்து, அட் லாஸ்ட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுத்திருக்கு. பெரிய லாபம் வந்திருக்கும். அப்படின்னு நம்ம முடிஞ்ச பிறகு எல்லாமே பார்க்கலாம். ஆனா, இது நடக்குமா? இது இன்னைக்கு நடக்குமா? இது இவ்வளோ தூரம் ஃபால் ஆகுமா? அத நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ண வேணாம். ஆனா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாகுற வரை, இந்த இடத்துல நம்ம பொறுமை காக்குறோம் பார்த்தீங்களா? இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஒரு கன்சால்டேஷன் ஜோன் கிட்டத்தட்ட ஒரு டிகே, ஹெவி டிகே. இன்னைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் கூட டிகேல ஒரு முக்கியமான ஃபேக்டர் கூட இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இந்த டிகே நடக்கக்கூடிய இந்த பீரியட்ல நம்ம என்னவா நம்மளை கண்ட்ரோல் பண்றோம், நம்ம மென்டலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், எனக்கான செட்டப் வரட்டும் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு பொறுமை காக்குறோன்றது இங்கே தான் நம்மளுடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும். ஸோ இன்னையோட மார்க்கெட்டை ஒரு ஓவர் வியூவா நம்ம பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்னிங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல நம்ம குரூப்ல. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா 26,195 அப்படின்னு ஒரு லெவல் நான் கொடுத்துருப்பேன். 26,195 அரௌண்ட் இந்த இடத்துல 195. ஓகே, 195 அரௌண்ட். இது இந்த லெவல் நான் நம்பரா கொடுத்துட்டேன். பட் இந்த நம்பரை நம்ம இந்த நம்பரை நம்ம டெரைவ் பண்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய கம்ப்ளீட் சிலபஸ்ல இருக்குமே. ஸோ இந்த லெவலை எங்க இருந்து ஃபெச் பண்றோன்றது ஒண்ணு. இந்த லெவலுக்கு மீனிங் என்ன? அதாவது மார்க்கெட் இதுக்கு மேல இருந்தா என்ன மீனிங்? இதுக்கு கீழ இருந்தா என்ன மீனிங்? அப்படிங்கிறது தான் இங்க தெரிஞ்சுக்கணுமே நம்ம. பட் இப்போ நான் அதை இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல குழப்பிடாம, நம்ம கொடுத்த லெவலை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்றத மட்டும் பார்த்தேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஏன்னா எனக்கு தெரியுது இந்த 195 அப்படிங்கிற ஒரு லெவலானது எக்ஸாக்டா மார்க் பண்ணிக்கலாம். 26,195 இந்த லெவலானது இது வந்து குரூஷியலா இருக்கும்னு எனக்கு முன்னாடி நான் கால்குலேட் பண்ணி பேஸ்ட் ஆன் ஒன்றும் இல்லை, பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் டேட்டா வச்சு தான். ஸோ இந்த இடத்துல இதுக்கு மேல இருந்தா ஒரு அப் ட்ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டியும், இதுக்கு கீழே இருக்கிற வரை மேபி டவுன் ட்ரெண்ட் ஆர் அ கன்சால்டேஷன். அதுக்கு தான் ஒரு 3 லெவல் நான் கொடுத்துருப்பேன். அதுல கொடுத்த 3 லெவலில் லோயஸ்ட் லெவல் வந்து 120 இருக்கும். 120, 26,120. ஸோ இதுதான் வந்து ஜோன். இந்த ஜோனுக்குள்ள இருக்க வரைக்கும் சைட்வேஸா இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இமீடியட்டா இந்த டார்கெட்டை இந்த லெவலை ஹிட் பண்ணிடுச்சு. இந்த லெவலை ஹிட் பண்ணிட்டு இதை பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணி கீழே சஸ்டைன் பண்றதுக்கு ரொம்ப தடுமாறி இருக்கு. அங்கதான் இந்த கன்சல்டேஷன் ஃபேஸே ஓப்பன் ஆச்சு. இங்க கன்சல்டேஷன் ஃபேஸ் நடந்தது. அதை பிரேக் பண்ணியுமே ஒரு டைம் டிகேக்குள்ள போச்சு. அந்த டைம் டிகேவை விஷுவலா நம்மளால இப்போ ப்ரீமியம் சார்ட்ல பார்க்க முடியும். ஸோ என்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களுக்கு டைம் டிகேவை இன்னொரு ஒரு ஃபேக்டர் மூலியமாவும் அட்ரஸ் பண்றதை நம்ம இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கொடுத்த டேட்டா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ நவ் இன்னைக்கு நம்மளுடைய இன்ட்ராடே அனாலிசிஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம வீக்லி ஃபியூச்சரின் அடிப்படையில், இது நான் உங்களுக்கு இந்த சார்ட் வச்சிருக்கிறது வீக்லி ஃபியூச்சர் சார்ட். ஸோ இந்த வீக்லி ஃபியூச்சரின் அடிப்படையில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் கேண்டில் சூஸ் பண்றோம். அதுல நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா 26,200 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 200 ஆக்சுவலா 200 200 தான் மேஜரா இங்க பிளே ஆச்சு. லோ வந்து 150 வரைக்கும் போயிருந்தா கூட 200 தான் மேஜரா பிளே ஆச்சு. ஏன்னா இம்மிடியட்டாவே அது 150 வந்து லூஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால அது எப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம சார்ட்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 200 சார்ட் எடுத்துக்கிறேன். 26,200 கால் அண்ட் 26,200 புட். நம்மளுடைய வெரி பேசிக் அனாலிசிஸ் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே இப்போ இது வந்து டாப் ஸ்ட்ரைக்கா நான் இதை எடுத்திருக்கேன். அதாவது ஓப்பனும் ஸ்டாப் ஸ்ட்ரைக். ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஓப்பன் வந்து 26,180, ஹை பாத்தீங்கன்னா 26,216 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஓப்பனும் ஹையும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரைக் அமைகிறதுனால இதை வந்து டாப் ஸ்ட்ரைக்கா நான் எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது புட்டு தான் அங்க டாமினேட்ல இருக்கணும். ஆக்சுவலா ஐடியால அப்படிதான் இருக்கணும். அப்போ காலுடைய ஹைக்கு மேல புட்டு இருக்கணும். காலோட ஹை என்ன? அரௌண்ட் 88. எஸ், 88. அதை புட்ல மார்க் பண்ணும். 88. ஓகே, அதே போல புட்டுடைய லோ என்ன? 71.8. நம்ம 71 வச்சுக்கலாமா? 71. ஓகே, இப்போ
ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்ச பிறகு இந்த ரெண்டு டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ண பிறகு இதுல இருந்து என்ன தெரியுது? ஓகே, இது கிரீன் கலர் மாதிரிலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே 200 கால் வந்து 200 புட்டு கிட்ட ஃபெயிலியர் ஆயிட்டான். 200 புட்டு வந்து கால் ஃபெயிலியர் ஆகியும் புட்டும் அவனுடைய ஆப்போனண்ட் ஹைக்கு உள்ள இருக்கு. இந்த ரெண்டு கேண்டில் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்களா? 200 கால் 200 புட்டு போத் ஸ்ட்ரைக்ஸ், இந்த ரெண்டு காலும் புட்டும் ஒரு சைட்வேஸோட மோடுக்குள்ள இருக்கு. அதாவது என்னன்னா காலுடைய ஹை சாரி புட்டுடைய ஹைக்கு மேல காலும் இல்லை, காலுடைய ஹைக்கு மேல புட்டும் இல்லை. உங்களுக்கு இது அர்த்தம் புரியுதா? வேணும்னா நான் வேணா இப்போ புட்டுடைய ஹை அங்க மார்க் பண்ணி பாக்குறேன். 104.85 105 மார்க் பண்ணல. 105 இங்க விசிபிளே இல்ல. ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 105க்கு பிலோ தான் அது ஏற்கனவே இருக்குது. அப்போ இந்த இந்த சினாரியோ புரிஞ்சுங்க. அதாவது ஒரு டைரக்ஷன், ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லாஜிக்கலா நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல இது டாப் ஸ்ட்ரைக்னு வேற சொல்லிட்டேன். அப்போ ஒரு டாப் ஸ்ட்ரைக்ல டவுன் சைடு மூவ்மெண்ட்டுக்கு வரணும்னா புட்டு தான் அங்க டைரக்ஷனை கையில எடுக்கணும். அப்ப புட்டு டைரக்ஷனை கையில எடுக்கணும்னா காலுடைய ஹைக்கு மேல இருக்கணும். காலுடைய ஹைக்கு மேல இல்லாம அது கீழே வந்துருச்சு ஃபர்ஸ்ட் கேண்டல்ல. செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில்ல ரிவர்ஸ் ஆகி அந்த ஹை எபோவ் போயிடுச்சு. ஓகே, ஆல்ரெடி கால் வந்து புட்டுடைய லோ பிலோ தான் இருக்குது. இப்போ இந்த சினாரியோட ஃபர்ஸ்ட் 3 கேண்டில், அதாவது 15 நிமிஷத்துல நமக்கு ஒரு டைரக்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஒரு ப்ராப்பரான என்ட்ரி செட்டப்க்கு யோசிக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ரிஸ்க் ரிவார்ட் விஷயம் என்ன? சேம் ஸ்ட்ரைக்கோட ஹையை டிஃபீட் பண்ண 88, தன்னுடைய லோ 74. இந்த ரெண்டுமே பிரேக் ஆகாத வரை புட் சைடு தான் டைரக்ஷன். புரியுதுங்களா? இதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவான பேஸ் பண்ணி என்ட்ரி நம்ம போறது. இதே இங்க வந்து இவனோட இன்ட்ராடே லோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கீழே இருக்குது. ஹையை வந்து இங்க பிரேக் பண்றான். இது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பெருசு. ஏன்னா இந்த ஹைல இருந்து சப்ளை ஆகி அவனுடைய லோ வரைக்கும் கூட போறதுக்கான சான்சஸ் இருக்குது. புரியுதா? இப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் சேம் ஸ்ட்ரைக்கோட ஆப்போனண்ட்டை வந்து டிஃபீட் பண்ண பிறகு டைரக்ஷனை பிக் பண்ணுது. ஆல்ரெடி கால் வந்து ஆப்போனண்ட் லோ பிலோ போயாச்சு. ஸோ எவ்ரி திங் கிளியர். ஸோ நவ் 26,200 புட் இஸ் த அவர் இன்ட்ராடே ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக். ஓகே, ஸோ 200 ஒரு லோ தான் இப்போ எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா அமைப்பது. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வச்ச லோ அந்த 71.8 அதுதான் வந்து சஸ்டைன் ஆயிருக்கு. இந்த செகண்ட் கேண்டில் பிரேக் பண்ணல. ஸோ 71 நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் சப்போர்ட்டா நம்ம ஆப்போனண்ட்டுக்கு மார்க் பண்ண போறோம். ஸோ 200க்கு அடுத்தது யாரு? 150 எடுத்துக்கலாமா? 150 கால், 150 கால்லயும் அதே 71 போடலாம். 71 இப்ப பாத்தீங்கன்னா இதனுடைய ஹை என்ன? இதனுடைய ஹை 115. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் யாரு இந்த புட்டுக்கு? 115. ஃபைன், 115 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த 115 அரௌண்ட் ஒரு 945 கேண்டில் தான் டச்சே பண்ணுது. அதுக்கு ப்ரீவியஸாவே இங்க ஒரு சின்ன பாருங்க, ஒரு ஸ்விங் மாதிரி வந்துட்டு ஒரு டவுன் சைடு வந்துருக்குல்ல, இந்த ஸ்விங் ரீச் இதுக்கும் ஒரு ரீசன் நீங்க இங்கேயே புரிஞ்சுக்கலாம்ல. இந்த கேண்டில் அப்போ இந்த ரெண்டு கேண்டில் அதாவது 935லயே இங்க ஆப்போனண்ட் அதாவது கால் வந்து லோவர் ரீச் பண்ணிடுச்சு, சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ணிச்சு, ட்ரை பண்ணிருக்கு சப்போர்ட்டுக்கு, ட்ரை பண்ணிருக்கு. இங்க ஆக்சுவலா இது சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போகுமானா இவனுடைய சேம் ஸ்ட்ரைக்கான 150 புட்டை தான் நீங்க எடுத்து பார்க்கணும். பட் இங்க இருந்து ஒன்ஸ் அந்த லெவலை கீழே பிரேக் பண்ணும்போது ஈஸியா இங்க டார்கெட்டை ரீச் பண்ணுது. இது வந்து எல்லாமே வேல்யூ பேஸ்டுன்றத நீங்க புரிஞ்சு, ப்ரீமியம் வேல்யூ பேஸ் தான் இங்க நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். ஸோ ஒன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி கீழே போகும்போது அடுத்தது 100க்கு நம்ம போகணும். 100ல பாருங்க 100 கால், அங்கேயும் 71. ஸோ 71 ஓகே, 71 எடுத்துக்கலாமா? இப்போ 71 ரீச் பண்ணது பாருங்க இங்கே, அதாவது 10:30க்கே டச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 10:55க்கும் ரீச் பண்ணி பிரேக்கே பண்ணிடுச்சு. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 10:30க்கே இங்கே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க சாரி இது 100 காலா இங்கே சப்போர்ட் லெவல் மார்க் பண்ண மாதிரி அங்கே டார்கெட் லெவல் போட்டுக்கலாம். இதனுடைய ஹை என்ன? இன்ட்ராடே ஹை 143.4. ஸோ 144 போடலாமா? 144 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 144. ஸோ 144 பாருங்க அரௌண்ட் ஒரு 10:30க்கு இங்கே சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ணுது அண்ட் 10:55க்கு சப்போர்ட் லெவலில் இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. ஆனா அங்க 144 ரீச் பண்ணாம இருக்குது. இங்க இருந்து நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்னா ஓகே, அப்பனா வந்து காலுடைய
டவுன் சைடுக்கு ஈக்குவலண்டா புட் சைடில் ப்ரீமியம் வந்து அப்ரிசியேஷன் நடக்கல, ஒரு சின்ன ப்ரீமியம்ல டிகே நடக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதை வச்சு என்ன பண்ண போறோன்றலாம் அதுக்கு அடுத்தது. பட் அப்படி ஒரு ஃபேக்டர் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்ச நேரம் இங்க கன்சால்டேஷன் போட்டிருக்கு. ஓகே, இந்த கன்சால்டேஷன் போடுற இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஐ திங்க் இங்க நெக்ஸ்ட் இங்க கூட நான் காட்டுறேன். இப்போ 100 கால் இருக்குல்ல, ஆக்சுவலா இங்க வந்து சப்போர்ட் எடுத்த மாதிரி கணக்கு நம்ம யோசிக்கலாம்ல, இங்க இருந்து மேல போற மாதிரி நம்ம யோசிக்கலாம்ல. இந்த ட்ரெண்ட் பாயிண்டோட சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு இங்க மேல அப்போ அதுக்கு என்ன பண்ணும், ஆப்போனன்ட் சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட்னா 100 புட்டை வந்து டிஃபீட் பண்ணணும்ல. அதை நம்ம செக் பண்ணிக்கலாமா ஒரு தடவை. 100 புட், இந்த 100 புட்ல அரௌண்ட் எந்த டைம் இது, ஒரு 10:55, அதாவது 11 o'clock பிஃபோர். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன 11 o'clock பிஃபோர்னா அந்த டைம்ல புட்டுடைய இன்ட்ராடே ஹை என்ன, ஒரு 11 11:15. ஸோ இந்த ஹை எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 72.6 73ன்னு போடலாமா. இங்க பார்த்தீங்கன்னா 73ன்றது கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்துல இருக்குது. ஆல்மோஸ்ட் பீட் பண்ணதை தான் நீங்க இதை எடுத்துக்கணுமே. ஓகேங்களா? அப்போ சேம் ஸ்ட்ரைக்கை இங்க பீட் பண்ணிருக்கு. அதாவது இந்த 10:55 இந்த பிரேக்குக்கு முன்னாடி சொல்றேன், இங்க பீட் பண்ண மாதிரி தான் நீங்க யோசிக்கவே முடியும். ஏன்னா ஆப்போனோட ஹையை டச் பண்ணிருக்கு, ஒரு இந்த 10:30 கேண்டில் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட்டையும் டச் பண்ணிட்டு மேல வந்திருக்கு. அப்போ சேம் ஸ்ட்ரைக்கை பீட் பண்ணிருக்கு. ஸோ ஆப்வியஸா இங்க இருந்து ஒரு மொமெண்டம் கிடைச்சு மேல போகலாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். ஆஸ் பர் ரூல் படி இது வந்து ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கா கன்வெர்ட் ஆக முயற்சி பண்ணது நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் என்னன்னா இந்த 73 இங்க அண்ட் 71 இருக்குல்ல, இதே இதனுடைய லோ இந்த டைம்ல என்ன, இந்த 11 o'clock பிஃபோர் இங்க ஒரு லோ இருக்குல்ல, அது என்ன, கிட்டத்தட்ட இது வந்து 70 ஆர் 71 நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, சேம். இப்போ இந்த இடத்துல நான் லோ மார்க் பண்றேன் 70 அப்படின்னே கூட போட்டுலாமே. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அரௌண்ட் என்ன டைம் அது, ஒரு 10:55. இவனும் 70 பிலோ இருக்கிறான், இவன் 70 பிலோ, அதாவது 70 ரேஞ்சில் இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா 71 ரேஞ்சில் இருக்கான். ஆப்போனண்ட்டை ஜஸ்ட் பீட் பண்ணிடுறான். ஆக்சுவலாக இந்த இடத்த விட இங்கே உங்களுக்கு நான் காட்டும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல பாருங்க, ஒரு 10:55 டு இந்த இடத்துல. ஓகே, இங்கே ரிவர்சல் மாதிரி காட்சி, பட் போகலை. எஸ், போகலை. ஒன்ஸ் பிரேக் ஆயிட்ட பிறகு இவன் 71 பிலோ வந்தாச்சு. இங்க இவன் இந்த 71 பிலோ வரும்போது இவன் 71 எபவ் போயிடணும். போயிட்டு புட் சைட்ல ஒரு ரேலி கொடுக்கணும். ஆனா ஒரு அரௌண்ட் ஒரு 11:05 11:10க்கு அப்புறம் பாருங்க, ஒரு 11:10ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 11:55 12 o'clock தான் மேல போயிருக்கு. ஸோ 11:55 கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் இங்கேயும் 70 பிலோ இருக்குது, இங்கேயும் 70 பிலோ இருக்கு. இந்த ஏதாவது 70ன்றத விட நீங்க 71 எடுத்துக்கீங்களேன், ஏன்னா ட்ரெண்ட் பாயிண்டோட சப்போர்ட் வந்து 71ல நம்ம 71 சொல்லி நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகே, அப்போ ஈஸியா இருக்கும். ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நான் இதை புரியறதுக்காக ஒரு கான்செப்ட் சொல்றேன். ரெண்டுமே அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக், அதாவது புட்டுக்கும் ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் முக்கியம். ஆக்சுவலா காலை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கோட லோ வந்து சப்போர்ட். காலை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பாயிண்ட் சப்போர்ட் வந்து லெவல் வந்து 71 சப்போர்ட். புட்டை பொறுத்த வரைக்கும் அது ரெசிஸ்டன்ஸா தானே இருக்கும். இவனுக்கு சப்போர்ட்னா இவனுக்கு ரெசிஸ்டன்ஸ். இவன் சப்போர்ட் எடுத்து மேல போகணும். அந்த நேரத்துல இவன் ரெசிஸ்ட் ஆகி கீழே போயிடணும்ல. கான்செப்ட் அப்படிதான் இருக்கும், ஒரு ரிவர்சல் கான்செப்ட். பட் இவன் பிரேக் ஆகுறான்னா, டவுன் சைட் பிரேக் ஆகுனா இவன் அப் சைட் பிரேக் ஆகி மேல போகணும். பட் பிரேக் இங்க டவுன் சைட் ஆயிடுச்சு, இங்கேயும் அப் சைட் பிரேக் நடக்குது. பட் இம்மிடியட்டா இவனும் உள்ள வரான், ஆனா இவன் மேல போல. இங்க புரியுங்களா? இப்போ ஃபார் 50 மினிட்ஸ் ஆஃப் டைம் பீரியட் ரெண்டு பேருமே அந்த 71 பிலோ இருக்காங்க. இந்த சினாரியோ, இந்த ஒரு ஃபேக்டர், ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல இருக்கும். ரெண்டு பேருமே ட்ரெண்ட் பாயிண்டோடைய லோ ஏரியா, அந்த லோ வேல்யூக்கு கீழே இருந்தால் சேம் ஸ்ட்ரைக் 100ல தான் இப்போ வந்து மார்க்கெட் இருக்குது, 2600ல தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ ரிவர்சலுக்கு நம்ம கால் சைடில் தான் பார்க்கணும், அவனுடைய சேம் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணணும். பட் அந்த 100 கால் அவனுடைய சேம் ஸ்ட்ரைக்கான ஆப்போனண்டோட புட் 100 புட் ரெண்டு பேருமே ட்ரெண்ட் பாயிண்டோடைய லோ வேல்யூக்கு பிலோ இருந்தால் இட்ஸ் 100% டிகே ஆர் சைட்வேஸ், நீங்க எப்படி வேணா இருக்கலாம். டைம் டிகே ஹெவியா இங்க நடக்கும். இதுதான் இந்த இடத்துல தான் டிகேக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா 100 கால் வந்து ஆல்மோஸ்ட் லோ ட்ரெண்ட் பாயிண்ட் லோ கீழே வந்தாச்சு. ஸோ அதனால நம்ம அடுத்த ஸ்ட்ரைக்கான 50 எடுத்து வச்சுப்போம். ஆப்வியஸா 50 தான் எடுத்து வச்சுக்கோம். ஓகே, 50 கால் எடுத்துக்கேன். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் புட் சைட் ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாமா, 200க்கு போயிடலாம். இந்த ஒரு கான்செப்டை கிளியரா இதில் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு என்ன ஒரு 12 o'clock போல 100 காலுடைய டார்கெட் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் 71, இப்போ 50க்கு 71 சப்போர்ட் போட்டுலாமா.
7150க்கும் போட்டுடலாம். இங்க பாருங்க, இந்த சப்போர்ட்டை இவன் 1230க்கு வந்து டச் ஆகிறான். இவனுடைய ஹை என்ன 185. ஸோ அப்போ ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 185. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 185. ஓகே, ஸோ 185 இவன் இங்க 1230க்கு சப்போர்ட்டை ரீச் பண்ணும்போது இங்க இவனோட ஹை வேல்யூ ரீச் பண்ண நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கேயே அப்சர்வ் பண்ணிட்டோம். டைம் டிகே ஃபேக்டர் இருக்குதுன்றது அண்ட் 100 கால் இன்புட்ல அதை கிளீனா தெரிஞ்சுக்கிட்டோம் ஹெவி டிகேல இருக்குது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு இங்க ரீச் ஆகல. எஸ், ரீச் ஆகல. ரீச் ஆகாத சமயத்தில் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து காலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருந்துக்கலாம். ஆனா அமையல. இங்கேயும் அமையல. சி, நம்ம இந்த இடத்துலயும் சொல்லிட்டோம், ஆஸ் பர் அவர் கான்செப்ட் ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபார்ம் ஆகிறதா நமக்கு கிடைச்சிருக்குன்னா எஸ் கிடைச்சிருக்கு. பட் அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. பட் இந்த ஃபெயிலியர் நான் சொல்லக்கூடிய இந்த இது வந்து நான் செகண்ட் டே ஏற்கனவே ஒரு வீடியோல இதே மாதிரி சொல்லியிருப்பேன். எஸ், ஆஸ் பர் அவர் கான்செப்ட் ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது தான். அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஃபெயிலியர் ஆகுது, அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இப்படிப்பட்ட ஃபெயிலியரை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்மளுடைய இப்போ நான் இங்க லெவல்ஸ் மார்க் பண்றேன்ல, ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் நான் கொண்டு வரேன்ல, இது வந்து ப்ரீவியஸ் டேவை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ற லெவல்ஸ். லைவ் மார்க்கெட்ல லெவல்ஸை ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த லெவல்ஸை வச்சு ப்ரீமியம் அனாலிசிஸ் வித் கோரிலேட்டட் வித் ஃபியூச்சர், ஸ்பாட் ஆர் ஃபியூச்சர். அது ஏன் ஸ்பாட் ஆர் ஃபியூச்சர் சொல்றன்றது நம்மளுடைய கண்டென்ட்ல இருக்கும், லேட்டரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இங்க ப்ரீமியம் அனாலிசிஸையும் நம்மளுடைய இந்த லெவல்ஸையும், அதாவது ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணக்கூடிய ஸ்பாட்டோடைய லெவல்ஸ் ஆர் ஃபியூச்சரோட லெவல்ஸ், இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றது மூலியமா ரொம்ப ரொம்ப ஈஸியா இங்க என்ட்ரி போகக்கூடாதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆஸ் வெல் அஸ் இங்கேயும் என்ட்ரி கிடையாது. எக்ஸாக்ட், நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜ்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பேன். எப்படி ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு, இங்க எங்க வந்து என்ட்ரிக்கு யோசிப்பீங்கன்னு சொல்லி. ஆக்சுவலா என்ட்ரி வந்து ஸ்டார்டிங்லேயே தான், புட் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ இங்கேயே தான். இங்கதான் ஆஸ் அ பையரா என்ட்ரி. எஸ், பட் ஆஃப்டர் திஸ் மச் ஆஃப் கன்சல்டேஷன் நம்ம என்ட்ரியே எடுத்திருந்தாலும் இங்க டார்கெட்டை புக் பண்ணி நம்ம இருந்துக்கலாம் பேஸ்ட் ஆன் சில பேரோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து. பட் ஆஃப்டர் இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஆர் நீங்க மார்க்கெட் பொசிஷனை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டை ட்ராக் பண்றது மூலியமாகவும் நீங்க பொசிஷன்ல இருந்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் இங்கிருந்து தான் அது சப்போர்ட் எடுத்திருக்குன்றதையும் நம்மளுடைய அனாலிசிஸ்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம கால் சைடு போகக்கூடாதுன்றது ஈஸியா இந்த ஃபியூச்சரையும் ப்ரீமியம் அனாலிசிஸும் பைண்ட் பண்ணும்போது கிளியரா தெரிஞ்சிடும். ஓகே, அந்த கான்செப்ட் நம்ம இப்போ போக போறதுல உங்களுக்கு சொல்றேன். ஃபெயிலியர் நான் சொல்றது எஸ், ஃபெயிலியர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த ஃபெயிலியரை, அந்த எரரை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்ட் அனாலிசிஸ் மூலயமா வித் கோரிலேஷன் வித் ஃபியூச்சர் ஆர் ஸ்பாட், அது மூலயமா 98% ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆர் ஃபெயிலியர் செட்டப்பை நம்ம 98% தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 100% நான் சொல்லக்கூடாது, எதுவுமே 100% கிடையாது. அதனால தான் 98% சொல்றேன். ஸோ கமிங் பேக் டு இங்க 2650 கால்க்கு வந்து இங்க சப்போர்ட் லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ வந்தது இங்க ரொம்ப நேரமா கன்சல்டேஷன் போடுது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்சல் ஆயிடுமா பார்க்கலாமா? 2650 போய் பார்க்கலாமா? 2650 புட். இப்போ 2650 புட்டுக்கு போகும்போது இங்கேயும் பாருங்க, இங்க புட்டுடைய இது என்ன டைமிங், அரௌண்ட் ஒரு 12:30 1 o'clock 1:05. ஸோ அரௌண்ட் இங்க 1:15. ஓகே, 1:15 அந்த டைம்ல இருந்த மேக்ஸிமம் ஹை என்ன 70. ஸோ இங்கே நம்ம 70 போட்டால் ரொம்ப பக்கத்தில் தான், ரெண்டுமே ஒரே லைன் தான். ஸோ ஐ திங்க் டோன்ட் நோ நீட் தட். ஸோ ரெண்டுமே ஒரே லெவல். இங்கே லோ பாயிண்ட் என்ன, கிட்டத்தட்ட இந்த 1 o'clock வச்ச லோ தான் 65. ஸோ இங்கே 65 லோ வந்து 65. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 65க்கு கீழே தான் இருந்துட்டு இருக்குது, இங்க 70 எபோவ் தான். ஸோ ஆஸ் பர் ரூல் ட்ரெண்ட் பாயிண்ட்ல தான் இருக்குது. ஓகே, எது 2650 கால். பட் நம்ம என்ட்ரி போகக்கூடாதுன்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்பாட் ஆர் ஃபியூச்சர் லெவல் வைஸ் தான் எடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நம்ம இப்போ பார்க்க போறது இல்லை. பட் ஒன்ஸ் அது ஃபெயிலியர் ஆன இந்த கேண்டல் நம்பர் 115, இங்க பாருங்க 115, இதெல்லாம் வந்து தற்செயலா நடக்கல. எக்ஸாக்டா இங்க இருந்தா அந்த ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இதை எப்படி நீங்க எடுக்கலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து டவுன் சைட் மூவ், ஓப்பன் பிலோ தான் மார்க்கெட். அண்ட் எவ்ரி என்ன சொல்றது,
எவ்ரி கால் ஸ்ட்ரைக் வந்து தன்னால வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியாம ஃபெயிலியர் ஆகிட்டே வருது. இங்கேயும் ஒரு 2650 கால் ட்ரை பண்றதா நமக்கிட்ட ஆக்சுவலா ட்ரை பண்ணிருக்கு. ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணிருக்கு. ஏன்னா ஆப்போனண்ட்ட பீட் பண்ணிருக்குல்ல. எஸ். அப்ப ட்ரை பண்ணிருக்கு. பட் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் சப்போர்ட் வரும். எப்படி? இப்ப இங்க இருந்து மேல வருது. அதே நேரத்துல இங்க ரிவர்சல் ஆகுது. அதே நேரத்துல 100 கால் வந்து இப்ப இவன் வந்து 71 எபோவ் இருக்கான்ல. ட்ரெண்ட் பாயிண்டோட லோ 200 புட்டோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு மேல இருக்கான். அடுத்து 100ம் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு உள்ள போக பார்க்கணும். ஆனா இங்க போகல. ஓகே. அது எப்படி நான் சொல்லுவா? எக்ஸாக்ட்டா 200 புட்டோடைய எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க. எக்ஸாக்ட்டா 1 ஓ கிளாக் நான் வந்து விளையாட்ட சொல்லல. இங்க வச்சு நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு கேட்பீங்கல்ல. எஸ். இந்த இடத்துல இது பிரேக் ஆயிடுச்சுன்றதுக்காக நான் எப்படி ட்ரெண்ட் கண்டினியூஷன்ல நான் புட் சைட்ல நான் என்ட்ரி போட்டு நடுவுல நீங்க என்ன சொன்னீங்க? ட்ரெண்ட் பாயிண்டோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தானே பிடிக்கும்னு சொன்னீங்க. நான் எப்படி இங்க நடுவுல போறது அப்படின்றதுக்கு ரீசன் 50 கால் அண்ட் புட்ல சேம் ஸ்ட்ரைக்ல புட்டு வந்து கெயின் ஆகுது, கால் வந்து ஃபெயில் ஆகுது. இது ஒரு சிம்டம். நம்பர் 1. 2வது சிம்டம் நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்ட்ட பாருங்க. ஸ்டார்ட்டிங் ட்ரெண்ட் பாயிண்ட்ல தன்னுடைய செல்ஃப் டார்கெட் அந்த என்ன சொல்றது இந்த 2650 காலோட டார்கெட் ஆன இந்த லெவலுக்கு ரீச் ஆகாம தடுமாறி கீழ வருது. கீழ வரும்போது இது என்ன லெவல்? 144. 2600 காலுடைய ஹை. இந்த லெவல டேப் பண்ணிட்டு தான் சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க. ஏன் இத டேப் பண்ணோனே ஏன் வந்து இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து ராலி போகணும்? ஏன்னா மார்க்கெட்ல அதாவது ட்ரெண்ட் பாயிண்ட்ல 2600 காலுடைய ஹைய பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. பிரேக் ஆகி கீழ இதே மாரி தான் ஒரு எக்ஸ்பைரி அன்னைக்கு நடந்தது. ஒரு போன வாரத்துல ஒரு வீடியோல கூட நான் இத சொல்லியிருப்பேன். அப்போ வந்து கொஞ்சம் கீழ பிரேக் பண்ணிட்டு வந்து உள்ள போச்சு. ஓகே. இன்னைக்கு டேப் பண்ணிட்டு இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இந்த ராலியே ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா என்னன்னா, இந்த 144ன்ற 2600 காலுடைய ஹைய பிரேக் பண்ண ட்ரை பண்ணும்போது, நீங்க இம்மீடியட்டா 2600 கால போய் பார்க்கணும். ஏன்னா, அவன் வந்து இந்த இந்த நேரத்துல கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியுமான்னு. எக்ஸாக்ட்டா பாருங்க. 110க்கு இந்த சிச்சுவேஷன் ஒருவேள பிரைஸ் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ட்ரெண்ட் பாயிண்டோட லோக்கு கிட்ட இருந்துச்சுன்னா, இந்த பிரேக் பண்ண முயற்சி பண்ணது, இங்கேயும் இத பிரேக் பண்ண முயற்சி பண்ணி மேல வந்திருந்தா, மேபி 2600 கால் மார்க்கெட்ட தன் பக்கம் இழுத்துட்டு போக வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் புட்டு 144ன்ற 2600 காலுடைய ஹைய பிரேக் பண்ணி உள்ள பிரேக் டவுன் பண்ணி உள்ள ஃபெயில் ஆக பாக்குது. அதாவது அது பிரேக் டவுன் பண்ணி ஹைக்குள்ள போக பாக்குது. இவன் ஹைக்குள்ள போகணும்னா இந்த 100 கால் அட்லீஸ்ட் இந்த இவனுடைய லோக்குள்ள ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்குள்ள போக முயற்சி பண்ணிருக்க வேண்டும். அதுக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாம இருக்கும்போது இம்மிடியட்டா புட்டு உள்ள வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. அதனாலதான் இங்க இது 2வது சிம்டம். நான் ஏற்கனவே 2650ல காட்டினேன். இங்க ட்ரெண்ட் பாயிண்ட பேஸ் பண்ணி 100 காலோட ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணும்போது 100 கால் வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட்டுக்கு வரல. இந்த ஒரு 2 இன்சிடென்ட்டையும் நீங்க ஒன்னா நீங்க மேட்ச் பண்ணிடணும். சோ என்னதான் 2650 கால்ல ரிவர்சலுக்கான பொட்டன்ஷியல் அமைஞ்சும் சிச்சுவேஷன் அமைஞ்சும் ட்ரெண்ட் பாயிண்டோட புட்டோடைய இடத்துல நம்மளால கிளீனா அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. 100ஓட ஹைக்கு உள்ள நான் போறேன் அப்படின்னு நினைச்சும் 100 கால் இங்க சப்போர்ட்டுக்கு வரல. 100 கால் இந்த இடத்துல அப் ட்ரெண்டுக்கு சப்போர்ட்டுக்கு வரல. அது வரலன்றதை தாண்டி புட் சைட்ல இருக்கிறவங்க அலர்ட் ஆயிட்டாங்க. இம்மிடியட்டா இந்த இடத்துல இருந்து டேக் ஓவர் பண்ணி மார்க்கெட்டை புட் சைட்ல இழுத்துட்டு போயிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு நேரம் இங்க இருந்த சைடுவேஸ் இந்த பர்டிகுலர் இடத்துல எப்படி இது எல்லாமே இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் தான் இந்த வேலை நடந்தது. ரொம்ப சிம்பிள் தான் இது. ஒருத்தன் ஜெயிச்சுட்டு தான் போய் திரும்பவும் தோல்வியை நோக்கி கீழே வரான். தோல்வியை நோக்கி இவன் கீழே வரேன்னு நினைக்கும் போது கூட இங்க இருக்கிற ஒரு பார்ட்டிசிபென்ட் நான் வரல விளையாட்டுக்கு அப்படின்னு ஒதுங்கி போனா இங்க இருக்க தோக்கறேன்னு சொல்லி வந்தவங்க கூட திரும்பவும் ஜெயிக்க தான் பார்ப்போம். அதுவும் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்க பார்ப்போம். இது நான் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா உங்களுக்கு ஒரு காமெடியா சொல்லி போறேன். ட்ரேடிங்ன்றது நம்மளுடைய எப்படி சொல்றது ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது கிளியரா தெரியும்.
இது ஒரு விளையாட்டு தாங்க, இது காம்படிஷன். 2 பேர் ஒரு குத்துச்சண்டை, ஏதோ ஒரு ஒரு போட்டிக்குள்ள விளையாடணும். நான் ஜெயிச்சுட்டேன் உன்ன. ஆனா என்னால முடியாம அடுத்த லெவலுக்கு போக முடியாம தோல்வியை நோக்கி போறேன். நான் தோக்குறேன்னு சொல்லியும் இங்க இருக்கக்கூடிய எதிராளி, ஏற்கனவே யார நம்ம ஜெயிச்சோமோ அவன், நான் மறுபடியும் விளையாட்டுக்குள்ள வரேன்னு சொல்லி இங்க வரவே இல்ல. அப்போ ஏற்கனவே ஜெயிச்சவன் திரும்பவும் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுட்டான். ஸோ இந்த மூவ் இப்படி நடக்குமானா, இது நடக்குமா, இது எவ்வளவு தூரம் போகுன்ற அந்த ஒரு அசம்ஷனை வேற ஒரு மெத்தட்ல நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். பட் இந்த இடத்துல நடந்துக்கக்கூடிய நேரத்துல ஏற்பட்ட சிம்டம்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எல்லா கண்டென்ட்டையும் ஒரே நேரத்துல சொல்ல முடியாது. பட் பேசிக்கா ரொம்ப 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 அடிப்படை அதுதான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாக்ட் இந்த இடத்துல நான் இமேஜ் போஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நடந்த பிறகு சொல்லலாம். எஸ், நடந்த பிறகு தான் எல்லாருமே சொல்ல முடியும். பட் நடக்கிறதுக்கு உண்டான சிம்டம்ஸையும் காமிக்கணும்ல, அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது லாஜிக்கல் உங்களுக்கு அக்செப்டபிளா இருக்குதா இல்லையா நீங்களே டிசைட் பண்ணீங்க. ஸோ ஒன்ஸ் இங்க இருந்து புட் சைட்ல 50 காலும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து 26,000 கால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாருங்க வெளியில வந்துச்சு. அடுத்து 26,000 நீங்க வேணா மார்க் பண்ணி பாருங்க. அவன் சுத்தமா ஆட்டத்திலே இல்லை. ஈஸியா 71 ரொம்ப ஈஸியாவே வெளியில வந்துட்டான். அதுக்கடுத்து யாரு, 25,950, 25,950. ஸோ இங்கேயும் 71 மார்க் பண்ணலாமா. இன்னைக்கு வந்து கிளீன் ஒன் சைடுங்க, ரொம்ப ஈஸியா இதை சொல்லிடலாம். பட் இதுலயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லணுன்றக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பெண்டரா சொல்றேன். எக்ஸாக்டா அந்த சப்போர்ட் லெவலில் தான் பாருங்க இப்படி தடுமாறி இங்க இந்த நேரத்துல கூட ஒருத்தர் மெசேஜ் இருக்கிற இங்க 950 நடக்கக்கூடியது வந்து ரிவர்சலா கன்சிடர் பண்ணலாமா, எப்படி கன்சிடர் பண்ண முடியும், எப்படி கன்சிடர் பண்ண முடியும் எனக்கு தெரியல. அது பண்ண முடியாது. ஏன்னா 25,950 நீங்க எடுத்துக்கங்க, 25,950 எடுத்துக்கங்க. அரௌண்ட் இந்த இடத்துல என்ன 950யோட மேக்ஸிமம் ஹை இந்த இடத்துல இதான் வந்து 87.6 88ன்னு போட்டுப்போம். ஓகே, 88. ஸோ 88 பீட் பண்ணாத வரை ஈவன் ட்ரெண்ட் பாயிண்டா எப்படி குவாலிஃபை ஆக முடியும், அவ்வளவுதான். ட்ரெண்ட் பாயிண்டா ஒருத்தன் குவாலிஃபை ஆனதானே டவுன் சைடு வந்த மார்க்கெட் அப் சைடுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சிம்பிள். ஓகே, அதே மாதிரி இங்க இவனுடைய லோ இன்ட்ராடே லோவான 55.6 55 பிலோ போனான்னா அதையும் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா கடைசியில 55 பிலோ வந்துட்டு அந்த சப்போர்ட்டுக்கு மறுபடியும் மேலே வந்துடும். அது என்ன காரணம், ஆப்போனட்ல தயாரா இல்லை. ஸோ சிம்பிள் லாஜிக், நீங்களே அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ ஃபைனலாக இது இப்படி தான் முடிஞ்சிருக்கு 950ல. ஸோ நம்மளுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கோடைய அந்த ரேலியில் இது வரைக்கும் போயிட்டு பார்க்கலாமா. ஸோ 26,200 புட்டு. ஸோ மேக்ஸிமம் இந்த 950 வரைக்கும் இங்கே வந்திருக்கு 950 கால். ஸோ 950 காலோடைய மேக்ஸிமம் ஹை என்ன, 266.5 267 போடலாமா, 267. ஸோ நான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஈஸியா இந்த மூமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னியோட மூமெண்ட் எவ்வளோ நேரம் பேஷன்ஸா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன், டெக்னிக்கலா சொல்லி கொடுத்துடலாங்க, டெக்னிக்கலா கான்செப்ட் சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸை யார் நினைச்சாலுமே சொல்ல முடியாது. அவங்கவுங்க அந்த அனுபவத்தை பொறுமையா நிதானமா கவனிச்சுதான் ஆகணும். அனாலிசிஸ் தான், ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இதை புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு லாஜிக்கலா புரிஞ்சுங்க, ரொம்ப ஒரு 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 கதை போல படிங்க, கதை போல இருக்கணும். ஏன்னா 2 ஆப்போனன்ட் தான், ஒன்னு ஜெயிக்கணும் ஒன்னு தோக்கணும், இல்ல 2 பேருமே பலம் இல்லாம ஒரே இடத்துல தேங்கி நிற்கும். இதுதான் இங்க நடந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக் கண்டென்ட்டா ஒரு டேவோட மார்க்கெட்டை எப்படி வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம், அதனுடைய மூவை அதை நான் வந்து ரொம்ப எளிமையா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக்கி இந்த அடிப்படை பேசிக்கை மட்டும் நான் பப்ளிக்காக கொடுத்துருக்கேன். இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ சில பேர் ப்ராஃபிட் எடுத்ததா சொன்னாங்க, ஹாப்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக கடைபிடிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோல இருந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ் உங்களுடைய டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க, அதுலேயும் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ரெகுலர் லைவ் மார்க்கெட்டோட சில இன்புட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அஸ் வெல் அஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களை மாதிரி ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இதை ஷேர் பண்ணிங்க. ஸோ மறுபடியும் நாளைக்கு டியூஸ்டே நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே.
நாளையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு ஒரு ஸ்பெஷலாக நாட் ஜஸ்ட் இந்த ஒரு அனாலிசிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நாளைக்கு கண்டிப்பாக பார்ப்போம். பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பைரி டே. அன்னைக்கு தான் அதை தெளிவாக உங்களுக்கு புரியிற வகையில் காட்ட முடியும். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ.